ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் 2வது வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், புது நாமத்தினாலே நீங்கள் அவரால் அழைக்கப்படுவீர்கள். அவர் அழைத்த பின்பு அதே நாமத்தை வைத்து மற்றவர்கள் நம்மை அழைப்பார்கள். ஆண்டவர் உங்களை அவருடைய வாயினாலேயே புது நாமத்தினாலே அழைப்பார். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், புது நாமத்தினால நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெயர் உண்டு, ஒரு பெயர் உண்டு. நம்ம பெற்றோர் வைத்த பெயர் உண்டு. அந்த ஒவ்வொரு பெயருக்குமே ஒரு காரணம் உண்டு. ஆமென். சிலர் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு ராணியாக இருக்கட்டும், ஒரு ராஜாவாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அந்த பெயரை வைத்திருப்பார்கள். சில பேர் அப்பா பேர், தாத்தா பேர் இதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இன்சிலை வைத்திருப்பார்கள். இது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு ஒரு புதிய நாமத்தை, ஒரு புதிய பெயரை நமக்கு சூட்டி நம்மளை அழைப்பார். ஏன் ஆண்டவர் நமக்கு புதிய நாமத்தை கொடுத்து நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா, அவர் எந்த நாமத்தினாலே நம்மளை அழைக்கிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை, நம்முடையவைகள் எல்லாம் மாறிவிடும். அவர் வாயிலிருந்து அழைக்கிற அந்த பெயரின்படியே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுவதற்குத்தான், நம்முடைய எதிர்காலத்தை அப்படி மாற்றுவதற்குத்தான் அந்த நியூ நேம். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஆண்டவர் அநேகரை அப்படி அழைத்துள்ளார். தேவன் அழைக்கும் புதிய நாமம். நம்மளை எப்படியெல்லாம் தேவன் இந்த மாசத்தில் நம்மளை அழைக்க போகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் அழைப்பார். உங்களுடைய வாழ்விற்கு ஏற்ற, தேவனுடைய திட்டங்களுக்கு ஏற்ற, தேவனுடைய தரிசனங்களுக்கு ஏற்ற பெயரை சூட்டி உங்களை அழைப்பார். கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேர் எப்படியோ அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறிடும். இந்த உலகத்தில் பாருங்களேன், சிலருடைய பேருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அது மனிதர் வைத்த பேரு, அது மனிதர் அழைத்த பேரு. ஆனால் தேவன் வைத்த பேரு, தேவன் அழைத்த பேரு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த பெயர் எப்படியோ அப்படியே வாழ்க்கையும் மாறி இருக்கும். ஆமென். அதனால தேவன் உங்களுக்கு இந்த புதிய மாசத்துல புதிய நேம் சூட்ட போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்களா? நல்ல 2 கைகளை தட்டி, வாலிபர்கள் எல்லாம் நல்ல 2 கைகளை தட்டி. ஃபர்ஸ்ட், தேவன் அழைக்கும் புதிய நாமம் ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும்,
நீ எப்சிபா என்றும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். தேவன் உங்களுக்கு வைக்க போகிற 2 பெயர், முதலாவதாக என்ன பெயர் அப்படின்னா எப்சிபா, பியூலா. பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்களேன், எப்சிபா, பியூலா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன், எப்சிபா, பியூலா. என்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எப்சிபா என்றால் தேவன் நம்ம மேல பிரியமாயிருக்கிறார்னு அர்த்தம். அவர் நம்மளை எப்சிபா என்று அழைக்கும் பொழுதெல்லாம், என் பிரியமே, நான் உன் மேல பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு அழைப்பார். சரி, தேவன் நம்ம மேல பிரியமாயிருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் நம்ம மேல பிரியமாயிருந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும், நம்ம வாழ்க்கை வளமானதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பியூலா என்று அழைக்கிறார். பியூலான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கைப்படும். அதாவது உன் வாழ்க்கை இனி பாழா போச்சு அப்படின்னு சொல்லப்படாது. உன்னுடைய லைஃப் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமானதாக இருக்கும், உன்னுடைய வேலை, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பிள்ளைகள் இனி பாழாக்கப்பட்டு போயிட்டாங்க, பாழா போயிட்டாங்க அப்படின்னு மற்றவங்க வாயிலிருந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வைக்கிறாரு பியூலா என்று. அல்லேலூயா. இனி யாருடைய வாயிலிருந்தும் உன் குடும்பம் பாழா போயிருச்சு, நீ பாழா போயிட்ட, கெட்டு போயிட்ட, உன் பிள்ளைகள் கெட்டு போயிட்டாங்க, பாழா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படாத அளவிற்கு Praise the Lord. Thank you Jesus. உங்களுடைய ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். நீங்கள் எதிலெல்லாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் ஆசீர்வாதமானதாக இருக்கும். அதாவது இந்த பாழாய் போகாதது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரயோஜனப்படும், உபயோகப்படும். நீங்கள் உங்களுடையவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக மாறும். தேவன் பிரயோஜனம் உள்ளவைகளாக என்ன செய்வார்? மாற்றுவார். கைகளை ஒரு தலையில சொல்லுங்களா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடையவைகளை பார்த்து யாரும் பாழானதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த சில கட்டிடங்களை பார்த்து சொல்லுவாங்களே, பாழான கட்டிடம், பாழான மண்டபம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா, அது பயன்படாதது, அதில் யாரும் குடியிருக்க மாட்டாங்க, அதில் குடியிருக்கவும் முடியாது, பயன்படாதது, அது பாழா போச்சு, அவ்வளவுதான். இனி அது உடைப்பதற்கு, நொறுக்குவதற்கு, அதற்குத்தான் அது சரியானது அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்காது. நம்முடைய வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறும். நம்ம குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக தேவன் மாற்றி தரப்போகிறாரு. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களா. உங்களை கூட நிறைய பேர் பிரயோஜனமற்றவள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உபயோகம் இல்லாதவள் என்று சொல்லியிருக்கலாம். உங்களுடைய படிப்பை வைத்தோ, உங்களுடைய பொருளாதார நிலையை வைத்தோ, உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை வைத்தோ நீ பாழா போனவள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் பாழாய் போனப்பட்டவள் என்றும் சொல்லப்படாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு பேர் வைக்கிறார், எப்சிபா பியூலா என்று. எப்சிபா பியூலா என்று பேர் வைக்கிறார். ஆமாம். என்னை பார்த்து யாராவது இப்படி சொல்லுவாங்களா? பாஸ்டர்,
ஒரு பிரயோஜனமில்லாதவர், ஒரு உப்புக்கல்லுக்கு ஆகாதவர் என்று கர்த்தர் என்னை ஒரு நாள் பியூலா என்று அழைத்தார். என்னுடைய இளம் வயதில், சிறு வயதில் எல்லா இடங்களிலும் நான் கேட்ட வார்த்தை, நீ உபயோகமில்லாதவன், நீ பிரயோஜனம் இல்லாதவன் அப்படி சொல்லி. ஏன்னா என்னுடைய வாழ்வின் சூழ்நிலை வைத்து, என்னுடைய படிப்பை வைத்து அப்படி சொன்னார்கள். ஆனால் தேவன் எனக்கு ஒரு புதிய நாமம் கொடுத்தார். நீ கைவிடப்பட்டவன் என்றும், நீ பாழாய் போனவன் என்றும் இனி சொல்லப்படாது என்று சொல்லி எப்சிபா பியூலா என்று தேவன் என்னை அழைத்தார். இன்னைக்கு அநேகருக்கு தேவன் பிரயோஜனம் உள்ளவனாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நான் எனக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறி இருக்கிறேன். என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக மாறி இருக்கிறேன். சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க என்னையும் இந்த தெய்வம் இயேசு அப்படி பேரிட்டு அழைப்பார் என்று? விசுவாசிச்சீங்கன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி, என்னை உபயோகப்படுத்துகிறவரே, எனக்கு புதிய நாமம் தரிப்பிக்கிறவரே, உம்முடைய வாயிலிருந்து என்னை புதிய நாமத்தினால் அழைக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் கைத்தட்டு வரவே மாட்டேங்குது. நல்லா கைத்தட்டுங்க. நல்லா. உன்னுடைய வேலை உனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானதாக இருக்கும். உனக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். பாழானது என்று இனி சொல்லப்படாது. உன் வாயிலிருந்து சொல்லப்படாது, மற்றவங்க வாயிலிருந்து சொல்லப்படாது. கர்த்தர் ஒரு புதிய நாமத்தை தரிப்பிக்கிறார். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 17:4-5. நான் உன்னோடே பண்ணுகிற, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமலும், இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று எண்ணப்படாமலும், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால், உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன் பெயர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய முதல் பேர் என்ன பேரு? ஆபிராம். ஆபிராம் 99 வயசுல ஆண்டவர் பேரை மாத்தி கூப்பிடுறார். 99 வயசுல. 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறார். அவர் பிறப்பதற்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் ஆபிரகாம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படி சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முந்தின சம்பவங்களில் தான் ஆகாருடைய பிரச்சனைகள். அவர் உத்தமத்தை இழந்து போய் நின்றிருந்தார். ஆண்டவரை விசுவாசிக்காம மனைவி சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகார மறுமனையாட்டியாக்கி பிரச்சனைகளில் சந்தித்து கொண்டிருந்த காலத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். நீ இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு, இனி உன் பேர் ஆபிராம் அல்ல ஆபிரகாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி அழைக்கிறோம்? ஆபிரகாம் எப்படி அழைக்கிறோம்? ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ ஒரு ஜாதிக்கல்ல, 2 ஜாதிக்கல்ல, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உங்களை தகப்பனாக்குவார். உங்களுக்கு கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை என்றால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை தகப்பனாக்குவார். இரண்டாவதாக உங்களை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவார். ஒரு மகிமையை தேவன் கொடுப்பார். ஒரு ஆணி வேராக தேவன் உங்களை வச்சிருப்பார். ஆபிரகாமுக்கு பேர் சொல்லுவார்கள் விசுவாசிகளின் தகப்பன் என்று, ஜாதிகளின் தகப்பன் என்று, அநேக ஜாதிகளின் தகப்பன் என்று. உண்மையிலே அப்படித்தான். உலகம் முழுவதும் எந்தெந்த ஜாதிகளிலெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அந்த
ஜாதிகளின் தகப்பன் தான் ஆபிரகாம். அல்லேலூயா. அமெரிக்காவில் உள்ள ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய தகப்பன் யார்? ஆபிரகாம். இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய தகப்பன் யார்? ஆபிரகாம். சகைவை பார்த்து அப்படி தான் சொன்னார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. 18 வருஷமாக நிமிர முடியாத இருந்த கூனியை குணமாக்கிட்டு இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை நான் விடுவிக்க வேண்டியதில்லையான்னு சொன்னார். இயேசுநாதருக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த உலகம் முடிகிற வரைக்கும், ஏசப்பாவினுடைய வருகை வரைக்கும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிற எல்லா மக்களுக்கும் யார் தான் அப்பா? அப்போ எத்தனை பிள்ளைகள் பாருங்களேன். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு திரளான நன்மைகளை தரப்போகிறாரு, திரளான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஒரு திரளுக்கு உங்களை தலைமையாக மாற்ற போகிறார். திரள் உடையவங்களா கர்த்தர் மாற்ற போகிறார். கொஞ்சமெல்லாம் மாறப்போகிறது, பஞ்சமெல்லாம் மாறப்போகிறது. எல்லா விதத்திலையும் ஒரு திரள், ஒரு திரள், ஒரு திரள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன முடியாத அளவிற்கு ஒரு திரள் உங்களுக்கு கர்த்தரால கொடுக்கப்பட போகிறது. விசுவாசிக்கிற தம்பி நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஒரு திரளான ஆசீர்வாதம். அது பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு திரள ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு. உங்களுடைய பேர் மாறுகிறது. விசுவாசிச்சிங்கன்னா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய ஊழியத்தை அப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு. திரள் கூட்டத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறாரு, நம்ம சபைக்கு தரப்போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர் என்ற அப்படிதான் சொன்னார், உன்னை புதிய நாமத்தினால நான் அழைப்பேன் என்று. சனிக்கிழமை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்னை புதிய நாமத்தினால நான் அழைப்பேன் என்று. பாருங்கள், வருங்காலங்களிலே நம்முடைய பெயர் மாறும், நம்முடைய ஊழியத்தினுடைய பெயர்களும் என்ன செய்யும்? மாறும். ஏன்னா இதை கொடுக்கிற தேவன் உங்களை போல என்ன போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போல அல்ல. அவர் வாக்கு மாறாத வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை படைத்த தேவன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுதே சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. நீங்களும் உங்க வாழ்க்கையில உத்தமமாயிருங்க, உண்மையாயிருங்க, விசுவாசமாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க. கர்த்தர் ஒரு திரளுக்கு உங்களை ஆசீர்வாதமாக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் இல்லை, அதாவது ஆபிரகாமுடைய மனைவிக்கு சொல்ற. பின்னும் 15 பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தனி பெயர், சாராளுக்கு தனி பெயர். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தனித்தனி பெயர் வச்சு அழைக்க போகிறார். உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு ஒரு பேர், உங்கள் மனைவிக்கு ஒரு பேர், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பேர் வைத்து தேவன் அழைக்க போகிறார். ஏன்னா ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. சாராளுக்கு 90 வயசு, 89 வயசு, 90 வயசு. அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய பேர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாராய். யாரையும் நீ சாராய்.
அல்லேலூயா. சாராய் அப்படின்னு ஒரு பேர், அதுல ஒரு முழுமை இல்லை பாருங்களேன். சாராய் அப்படின்னு ஒரு முழுமை இல்லாத ஒரு பேர், அந்த பேரை தேவன் மாத்துறார். இனி உன் பேரு சாராய் அல்ல, சாராள். இனி யாரையுமே நீ சாராள் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு சாராள் என்று ஆண்டவர் பேர் வைக்கிறார். அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தாயாவாய். நீ ஒரு குழந்தைய பெறுவாய், உன் மனைவி ஒரு குழந்தைய பெறுவாய். அவள் திரளான ஜாதிகளுக்கு தாயாவாள். அவளிடத்திலிருந்து ஒரு வார்த்தை ஸ்பெஷலா கொடுக்கிறார் பாருங்களேன், ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று. ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று. அப்படி என்றால் நம்முடைய வீட்டில் ஆண்டவர் அடிமைத்தனங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆளுகையையும் ஒரு மேன்மையையும் ஒரு தலைமையையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். 28வது அதிகார உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார். அதே போல கர்த்தர் நம்ம குடும்பங்களில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையையும் ஒரு அதிகாரத்தையும் ஒரு கனத்தையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். நல்ல கைத்தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். இனி நீ வாள் அல்ல, இனி நீ தலை. கர்த்தர் உன்னை மேனேஜர் ஆக்குறாரு, கர்த்தர் உன்னை முதலாளி ஆக்குறாரு, கர்த்தர் உன்னை கான்ட்ராக்ட் ஓனரா மாத்துறாரு. மற்றவங்களிடத்துல போய் வேலை செஞ்ச இனி நீ தலைமையேற்று நடத்துற அளவுக்கு, உன்னிடத்துல ஒரு 10 பேர் வேலை செய்யற அளவுக்கு உன் கொம்பை தேவன் உயர்த்துகிறாரு. இதுதான் கொம்பை உயர்த்துகிறது. நிறைய பேர் விசுவாசிக்கல, ஆனா நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. நீ விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை காண்ப. நிறைய சகோதரர்கள் அதை விசுவாசிக்கிறது இல்ல. கர்த்தர் உங்களுடைய பேரை மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த பேர் வேறு, இனிமே மற்றவங்க உங்களை அழைக்கிற பேரு வேற. நம்புறீங்களா பிரதர்? நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்களா? நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசுங்களேன். இது தேவனால கூடும், இது மனுஷரால கூடாது. நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா தான் ஆவியில நிரம்பி இருப்பீங்களே. ஆவியானவங்க மேல இறங்கி இருப்பாரு. உங்க கொம்ப தேவன் உயர்த்துகிறாரு, உங்களை தலையாக்குறாரு. உன்னிடத்துல ராஜாக்கள் தோன்றுவார்கள், உன்னுடைய குடும்பத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். நல்ல கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுங்களேன். வெட்கப்படாதீங்க தம்பி. விசுவாசி விசுவாசி. ஒரு உயர்வு வேணுமில்ல, ஒரு மேன்மை வேணுமில்ல. விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவதிகள். நீங்க விசுவாசிங்களேன், கர்த்தர் அப்படியே செய்தார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். முன்னொரு காலத்தில் ஒரு ஊழியக்காரர் திருச்சியில் ஒருவருக்கு ஜெபிக்க போகணும். அப்போ காரில் போகும் பொழுது பாதி வழியில் பெட்ரோல் இல்லை. கார் டிரைவர் இந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னாராம், பெட்ரோல் இல்லை அப்படின்னு. அவர் உடனே ரோட்டில் எங்கேயாவது அடிபம்பு இருக்கான்னு பாருனாராம். தேடி பிடிச்சி ஒரு அடிபம்பை பார்த்தாராம். இவர் இந்த கேனை கொடுத்து போய் அடிபம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாராம். பிடிச்சிட்டு வந்தாராம். அந்த டீசல் நினைக்கிறேன், டீசல் டேங்க்குள்ளே ஊற்று அப்படின்னாராம். ஐயா என்ன எப்படி சொல்கிறீங்க, தண்ணியை போய் டீசல் டேங்க்குள்ளே ஊற்ற சொல்கிறீங்க அப்படின்னு. ஊற்று அப்படின்னாராம். சரி உங்கள் வண்டியாச்சு, நான் ஊற்றுறேன்னு ஊற்றுனாராம். ஊற்றி ஸ்டார்ட் பண்ணாராம். இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். முதல்ல கரப்பரான்னு திரும்பி பார்த்துருக்கார். ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு இருக்கார். இவர் ஸ்டார்ட் பண்ணோன்னு வண்டி எடுத்துருச்சு. திருச்சி போகிற வரைக்கும் அந்த வண்டிக்கு ஒன்றுமே ஆகலையா. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அதுக்காக நீங்களும் உங்கள் வண்டியில் தண்ணி ஊற்றி ஓட்டிடாதீங்க. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? குருட்டுத்தனமாக இருக்கணும். உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கணும். ஆனால் உன்னதத்துக்கு அது மகிமையாக இருக்கும். அதுதான் பார்த்து சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி தேவன் உங்களுக்கு செய்வார்.
உயர்வை அதிகாரத்தையும் தருவார். கொம்பை உயர்த்துவார். வேதாகமத்தில் முதல் அதிகாரத்தில் உட்கார்ந்தது யாரு? சாராளுடைய வம்சத்தில் வந்த சாராளுடைய பிள்ளைகளிடத்தில் முதல் அதிகாரத்தில் உட்கார்ந்தது யாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். யோசேப்பு. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் உட்கார்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. யாக்கோபனுடைய பிள்ளைகள் 12 பேர், 13 பேர், ஒரு பெண் பிள்ளையை சேர்த்து இவங்க காலத்தில் தான் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே போய் அதிகாரி ஆகிறாரு. 70 பேர் உள்ளே போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் திரும்பி வராங்க. முதல் அதிகாரத்தில் உட்கார்ந்த ஒரு மனுஷன் யாருன்னா யோசேப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சவுல், தாவீது, ராஜவம்சங்கள் தோன்றின. இன்றைக்கு நம்ம எல்லாருமே அதிகாரிகள் தான். யார் மேலே அதிகாரம் நமக்கு? பிசாசின் மேலே, மந்திரங்கள் மேலே, செய்வினைகள் மேலே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவாதி தேவனுக்கு முன்னாடி நாம் ராஜாக்களாக இருக்கிறோம், நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். இந்த மாசத்துல நம்முடைய அதிகாரத்தை தேவன் பெருக்குவாரு. அடிமைத்தனங்களை கர்த்தர் மாத்துவாரு. வரங்களை ஆவியானவர் ஊத்துவாரு. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. தீர்க்க தரிசனம் வரும், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், குணமாக்குகிற வரம்னு சொல்லிட்டு ஆவியின் வரங்களை அள்ளி தருவார். எலிசா போல, எலியா போல ராஜாக்களுக்கும் பிரயோஜனமா, ராஜாக்களை நம்மளை தேடி வருகிற அளவிற்கு நம்முடைய மகிமைய தேவன் உயர்த்துவார். ஆமென். உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு பிரபுக்களும் நடந்து வருவார்கள். நம்ம மேல இருக்கிற அதிகாரம் உலக பிரகாரமாக இருக்கிற அந்த அதிகாரத்தை போல அல்ல. இது மேலான அதிகாரம். இது தேவனுடைய அதிகாரம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய நாமம் தருவார். இனி உங்கள் பெயர் சாராய் அல்ல, சாராள். நீ திரளான ஜாதிகளுக்கு தாய், நீங்கள் திரளான பிள்ளைகளுக்கு தகப்பன். உங்களெல்லாம் கர்த்தர் தாய் தகப்பனாக மாற்றுகிறார், மகிமையை கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். மீதியானியரும் அமலேக்கியரும். நியாயாதிபதிகள் 6:12 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இதுக்கு முன்னாடி அவன் ஒரு பயந்தாங்கோழி. கிதியோன் எப்படிப்பட்டவன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பயந்தாங்கோழி, பயப்படுகிறவன். அதனால தான் தன்னுடைய வயலில் விளைஞ்ச கோதுமைகளை திராட்சை ஆலைக்கு பின்னாடி போரடிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா மீதியானியர்கள் வந்துடக்கூடாது அப்படி சொல்லி. ஆனால் அந்த பயந்தாங்கொல்லியை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலி, இனிமே ஆண்டவர் உங்கள் பேரை மாத்துறாரு. இனி நீங்கள் பயந்தாங்கொள்ளி அல்ல, பராக்கிரமசாலி. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. எதுக்கெடுத்தாலும் பயம் பயம் பயம். பயத்தின் ஆவிகளெல்லாம் இன்னைக்கு கிளம்புது. பயத்தின் ஆவிகளெல்லாம் இன்னைக்கு கிளம்புது. எதிர்காலத்தை குறித்துதான பயம், மற்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்துதான பயம். நோய்க்கு பயம், பேய்க்கு பயம், செத்து போயிருவேன்னு பயம், மரண பயம். இப்படிப்பட்ட பயத்தெல்லாம் கர்த்தர் காலி பண்ணி வெளியே அனுப்புறாரு. இனி உனக்கு பேரு, எதையும் சந்திக்க தயாராக இருக்கிற, கோலியாத்தை சந்திக்க தயாரான தாவீது போல நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி.
கர்த்தர் உங்கள் பெயரை மாற்றுகிறார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி, ஆண்டவர் உங்களுடைய பெயரை மாற்றுகிறார். உங்களுக்கு இப்படிப்பட்ட பெயரை கொடுத்து அழைக்கிறார். பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பரீட்சைக்கு பயம், 12ஆம் கிளாஸ் வந்துட்டோம் அவ்வளவுதான், 10ஆம் கிளாஸ் வந்துட்டோம் அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, பயப்படாதே. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறார். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத் எப்படி விழுந்தானோ அது முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி நீங்கள் பயப்படுகிறவைகள் விழுந்து போகும். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் வெற்றியை சுதந்திரிப்பீங்க. அதுவும் எதுக்கு பயந்து 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 ஓடினீங்களோ அதுக்கு தேவன் வெற்றியை தருவார். இந்த மீதி ஆணியனை ஆண்டவர் ஓட 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 துரத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பிரயாசத்தை அபகரிக்க நினைச்ச அந்தகார வல்லமைகளெல்லாம் கர்த்தர் முறியடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வருமானத்தெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்த, சுரண்டி கொண்டிருந்த அந்த மீதியானி ஆவிகளெல்லாம் கர்த்தர் முறியடித்து உங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டம், இழப்பு இதெல்லாம் நீங்கள் சந்திக்காதபடிக்கு இந்த மீதியானிய ஆவியை விரட்டுவீங்க. உங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிரம்பி இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு யெகோவா ஷாலோமாக ஆண்டவர் மாறி உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார். நம்புறீங்களா? கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு யெகோவா சாலம். இந்த மீதியானியருடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மழை பெஞ்ச உடனே உழுது அந்த கோதுமையை விதைப்பாங்க. வளர்கிற வரைக்கும் காத்திருப்பான். வளர்ந்த பின்பு வெட்டுக்கிளி போல வருவான் ஒட்டகங்கள் மேலே. இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க மலைகளுக்கு. வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து சப்பாத்தி சுட்டு சாப்பிட்டுட்டு கோதுமை அவன் சொந்த தோட்டம் போல் அறுவடை செய்து கோதுமைகளை போரடித்து ஒட்டகங்கள் மேலே ஏற்றிட்டு ஜாலியாக போவான். இங்கே எல்லாம் காலி ஆகிரும், அவன் என்ன செய்வான்? ஜாலியாக போவான். இப்படித்தான் 7 ஆண்டுகளுக்கு மேலே நடந்தது. அவங்களுக்கு பயம், சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு கிதியோனை தெரிந்து கொண்டார். அந்த கிதியோனை அழைக்கும் பொழுது பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிதியோன் தோல்வியை சந்தித்ததா இல்லை, அந்த மீதியானிய படைகளை ஒரு 300 பேரோடு கூட சேர்ந்து ஓட 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 துரத்தி 40 வருஷம் அவன் தலையெடுக்காதபடிக்கு அமைதியை திரும்ப பண்ணினார். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் பெயரை மாற்றி அழைக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து கூப்பிடுங்களேன், பராக்கிரமசாலியே. நல்ல சத்தமாக கூப்பிடுங்களேன், பராக்கிரமசாலியே. உனக்கு ஜெயம் உண்டு, உனக்கு வெற்றி உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு. இழப்புகள் இல்லை, நஷ்டங்கள் இல்லை. அந்த ஆவிகள் மேலதான் உங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். கடன்காரன் பணத்தை வட்டி என்கிற பேர்ல திங்க முடியாது. கர்த்தர் அவன் மேல உனக்கு ஜெயம் கொடுப்பாரு. அந்த கடன்களை அடைக்க உனக்கு உதவி செய்வாரு. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. விசுவாசத்தோடு இந்த மாசத்துல நீ போரடி போரடி போரடி, வேலையை செய், கடவுளை நல்லா தேடு, ஜெபி. கர்த்தர் இந்த கடன்காரங்கிட்ட இருந்து உன்னை விடுவிப்பார், விடுவிப்பார். இந்த கடன்காரன் தாங்க மீதியானியன். மீதியானியன் என்றால் மீதமே வைக்காம எடுத்துட்டு போவான். அவன் பேர் தான் என்ன பேரு? மீதியானியன். கர்த்தர் அவன் மேல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அடுத்த ஒரு காரியத்தை வாசிங்க. 5வது காரியம் ஆதியாகமம் 33, 27, 28. ஆதியாகமம் 33, 27, 28. ஆதியாகமம் உன் பேர்
32 27 27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோப்பு என்றான். யாக்கோப்பு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இனி உன் பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆண்டவர் நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்க போகிறார். ஆண்டவர், நீங்கள்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லுவீங்க. ஏசப்பா என்னை காப்பாற்றினார், ஏசப்பா என்னை பிழைக்க வைத்தார், இடி மின்னலிருந்து என்னை காப்பாற்றினார், பட்டாசு விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், வாகன விபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார், சர்ப்பங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினார், மனுஷர்கள்ட்ட இருந்து என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி நீங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாப்பை போடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனாவே இருந்தா நமக்கு பாதுகாப்பு கிடையாது பிரதர். நம்ம பேரை மாத்தலைன்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நமக்கு விரோதமாக ஏசாக்கள் நம்மளை அடிப்பதற்கு, நம்மளை துவைப்பதற்கு, நம்மளை மேற்கொள்வதற்கு 20 பகையோட யாக்கோபினிடத்தில் வந்தது மாதிரி சில ஏசாக்கள், சில அசுத்த ஆவிகள், சில மாம்சத்திற்குரியவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் அவங்கள் நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு அவங்க கரத்துக்கு ஆண்டவர் நம்மளை தப்பி பிழைப்பதற்கு நம்முடைய பேரை மாற்றுகிறார். அவன் ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது உன் பேர் என்ன பேர்னு கேட்குறார். யாக்கோபுன்னு சொல்கிறான். யாக்கோபு என்றால் எத்தன் என்ற அர்த்தம், ஏமாத்துறவன் என்ற அர்த்தம். எத்தனையும் ஏமாத்துறவனையும் கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார், இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு அப்படின்னு அர்த்தம். உடனே மனுஷனிடத்துலையும் தேவனிடத்துலையும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்ல பின்பு இவன் ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்பொழுது இவன் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் பெனியேல் அப்படின்னு. சாட்சி, அதான் சாட்சி சொல்கிறது. கர்த்தர் என்னை தப்பி பிழைத்தார், கர்த்தர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி நீங்களும் பேர் வைக்க போகிறீங்க, பெனியேல் என்று பேர் வைக்க போகிறீங்க. ஏன்னா ஏசாக்கள் உங்களை அடிக்க வந்தவர்கள் அள்ளி அணைத்து கொண்டு அன்பு காட்டிவிட்டு போகிற அளவிற்கு ஆண்டவர் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் உங்கள் மேலே போட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறாரு உங்களுடைய பாதுகாப்புக்காக. ஏன்னா யாக்கோபு ஏசாவை ஏமாத்தினான். ஏசாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினது யாரு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், யாக்கோபு. அப்போ அவன் யாக்கோபை தானே அடிக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிட்டாரு. எப்பா உனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் இப்போ இஸ்ரவேல். ஏசா திரும்பி போயிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்து நம்மளையே மாற்றிடுறாரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எல்லாத்துக்கும் தப்பி பிழைப்பீங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தப்பி பிழைக்க வைப்பார் ஏசு. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1:47. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு, நாத்தான் வேலை
தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பெரிதானவைகளை காண்பாய். உங்க வாழ்க்கையில தேவன் இப்பொழுது செய்த அற்புதங்களை பார்க்கிலும் பெரிதான அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சொன்னது வாயினால தான் சொன்னாரு. ஆனா இனி அவருடைய செயல்கள், அவருடைய வல்லமைகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த போறாரு. அத்திமரத்தினால் நான் உன்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். நான் அத்திமரத்தினால கண்டது சாதாரணமானதுதான். ஆனா இனிமேதான் மகனை உனக்கு பெருசா வச்சிருக்கிறேன், உனக்கு மேன்மையை வச்சிருக்கிறேன், உனக்கு நன்மையை வச்சிருக்கிறேன், உனக்கு வெகுமதியை வச்சிருக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன். நல்லதான் கை தட்டுங்களா வாலிப பிள்ளைகள், யூத்துகள், நல்ல கை தட்டி பெரிதானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவரு உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. ஒரு பெரிய வீடு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் சகோதரா. இப்ப நீங்க கட்டி இருக்கிற வீடு சின்ன வீடு, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற வீடு பெரிய வீடு. ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நாத்தான்வேலுக்கு ஆண்டவர் பேர் வைக்கிறார். என்ன பேர்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். புதிய பேர். அவருடைய பேர் என்ன பேரு? நாத்தான்வேல். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பேர் என்ன பேரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். எவ்வளவு சூப்பர் பேர் பாருங்களேன். அவர்கிட்ட அந்த கபடம் இல்லை, அவர்கிட்ட உத்தமம் இருக்குது. இவர் யார் அப்படின்னா, பேதுரு, யாக்கோபு இவங்களுடைய ஊரை சேர்ந்த பெத்சாய்தா பட்டணத்தை சேர்ந்தவர் பிலிப்பு. அதே பட்டணத்தை சேர்ந்தவர் தான் நாத்தான்வேல். இந்த பிலிப்பு நாத்தான்வேலை போய் கூப்பிடுறாரு. தேவனுடைய குமாரன், நாசரேத்தூர் யோசேப்பின் குமாரன் இயேசு உன்னை அழைக்கிறார் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர் கேட்குறாரு, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு. அது ஒரு பழமொழி. நாசரேத் என்பது ஒரு மலை பட்டணம். வேதாகமத்தில் நாசரேத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமே இருக்காது. மற்ற பட்டணங்களை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கும், நாசரேத்தை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்காது. அதனால அங்கே ஒரு பழமொழி உண்டு, நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்கக்கூடுமோ, நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த நன்மையே வராத இடத்துக்கு போய் நன்மையை வெளிக்கொண்டு வருகிறவரா ஆண்டவர் மாறினார். ஹல்லேலூயா. இவன் இப்படி கேட்குறார், நாத்தான்வேல் பிலிப்பிட்ட கேட்குறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்த உடனே ஏசப்பா ஒரு புதிய பேர் வைக்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று. உடனே அவர் சொல்றார், ரபி நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றார், அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டதினாலேயா நீ என்னை இப்படி சொல்லுகிறாய்? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரப்போகுது, பெரிய நன்மைகள். ஆமென். உங்களோட வாழ்க்கையில் எதுலேருந்தெல்லாம் நன்மை வராதுன்னு நினச்சிங்களோ அதுக்குள்ளெல்லாம் இயேசு கிறிஸ்து போய் அங்கே இருந்து உங்களுக்கு நன்மையை கொண்டு வருவார், நன்மையை கொண்டு வருவார். எதிலிருந்தெல்லாம் வெறுமை, எதிலிருந்தெல்லாம் தரித்திரம், எதுலெல்லாம் ஏமாற்றம், இதிலிருந்தெல்லாம் ஒன்றும் வராது. இந்த தொழிலேருந்து ஒன்றும் வராது, இந்த வியாபாரத்துலேருந்து ஒன்றும் வராது, இந்த பிள்ளைகளிடத்துலேருந்து ஒன்றும் வராது அப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றத்தை நீங்கள் காதில் கேட்டு சந்தித்து நீங்கள் மனம் உடைந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பேர் வைக்கிறாரு, இதோ கபடற்ற உத்தம
இஸ்ரவேலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் கபடற்றவர்களாய் புறாவை போல உத்தமர்களாய் இஸ்ரவேலர்களாய் இருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருங்க, கபடற்றவங்களாக இருங்க. கபடற்ற அப்படின்னா அதாவது உண்மையான ஒரு மனம் திரும்புதல், அதான் கபடற்ற தன்மை. உள்ளே எப்படி இருக்கோ அப்படியே வெளியே அந்த மாதிரி வாழுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே உத்தமர்களாக வாழுங்க, இஸ்ரவேலர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழுங்க. கடவுள் உங்களை புதிய நாமத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரவை தலையிலே சொல்லும் ஹல்லேலூயா. தேவன் அழைக்கும் புதிய நாமங்கள் என் பிரியம், அதாவது எப்சிபா, பியூலா. ரெண்டாவது, திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். மூணாவது, திரளான ஜாதிகளுக்கு தாயாவாய் ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள். நாலாவது, பராக்கிரமசாலி. அஞ்சாவது, இஸ்ரவேல், பாதுகாப்பு. ஆறாவது, கபடற்ற உத்தம இஸ்ரவேல். எல்லாரும் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும், கள்ளங்கபடம் இல்லாத பிள்ளை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, அப்படி சொல்லணும். உங்களை பார்த்து அதுக்கு கள்ளம்னா என்னன்னு தெரியாது, கபடனம்னா என்னன்னு தெரியாது. பச்சை தண்ணி கொடுக்காத அப்படி சொல்லிடக்கூடாது. எச்சி தண்ணியை எதுக்க ஊத்த. நிறைய பேர் அப்படித்தான். அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது, கபடற்றவர்களாக இருக்கணும். கொடுக்குறவங்களா, மற்றவங்கள நேசிக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா அப்படி இருக்கணும். கடவுள் நம்மளை இன்னும் பெரிதானவர்களை காண செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இந்த வார்த்தைகள் மூலமா எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். உங்கள் கரங்களை உயர்த்தி காமிங்களே, ஆண்டவர் அதை பார்க்கட்டும். உன் பேர் மாறுகிறது. கர்த்தர் சொல்றார், நீ தாயாவாய், நீ தகப்பனாவாய். உன் மேல தாயின் அபிஷேகத்தை தேவன் வைக்கிறார். உன் பேர பிள்ளைகளெல்லாம் நீ பார்ப்ப. ஆண்டவர் அபிஷேகம் தருகிறார். உங்க கை உயர்கிறத தேவன் பார்த்து அந்த கரங்கள் மேல கர்த்தர் கரத்தை வைக்கிறார். நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கபடற்ற உத்தம இஸ்ரவேலே, உனக்கு நான் பெரிய நன்மை வச்சிருக்கிறேன். பெரிய 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 ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறேன். அள்ளிக்கொள் மகளே, அள்ளிக்கொள் மகளே, அள்ளிக்கொள் மகனே, அள்ளிக்கொள். சுதந்தரி, சுதந்தரி. இந்த ஆகஸ்ட் மாசம் சுதந்திர தினத்தை நம்ம கடைபிடிக்கிற மாசம். அந்நன்மைகளை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதம் இது. பல 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 அந்நிய பாஷையில பேசுங்களேன், வாலிபர்கள் பேசுங்களேன், சகோதரர்கள். நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி. வந்த மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. இரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த மாசம் முழுவதும் கூட இருங்க. கண்ணீரை தொடங்க, துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறட்டும். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.